जीवनस्मरणं गोविन्द गोविन्द गुरुकटाक्षं परिपूर्णम्. நம்மளோட பாரத தேசம் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, மிலேச்சர்கள் சூறையாடக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. இப்ப கூட நம்ம நார்த் இந்தியால அந்த உத்தரப்பிரதேஷ்ல காசி பிருந்தாவனம் அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சவுத் இந்தியால இருக்கிற மாதிரி பெரிய பெரிய தெருக்கள்லாம் இருக்காது. எல்லாம் குட்டி குட்டி சந்தா கல்லி கல்லியா இருக்கும். ஏன்னா அப்பதான் மிலேச்சர்கள் அந்த குதிரைகளை ஓட்டிட்டு அந்த சந்துக்குள்ள புகுந்துடுவா. அப்போ அந்த அந்த குதிரைகளோட வரும்போது அந்த குளம்படி சத்தம் கேட்கும் போது ஸ்திரீகள் எல்லாரும் தன்னோட கிரகத்துல இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல போய் ஒழிஞ்சுடுவா. தப்பி தவறி அவளோட கண்களை தென்படுறானா அவளோட மானத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்துக்களுக்கு தாங்கள் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கவோ, இல்ல நெத்தியில திலகம் இட்டிக்கவோ, சந்திரன் இட்டிக்கவோ, அதே போல ஸ்திரீகளுக்கு குங்குமம் இட்டிக்கவோ, இது எல்லாத்துக்குமே பயந்த ஒரு காலமாக இருந்தது. தர்மத்துக்கு கிளானி ஏற்பட்ட ஒரு காலமா இருந்தது. அப்போ பகவான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு நான் ஒரு யுகத்திலையும் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக. அப்போ அவர் திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமராக அவதாரம் பண்ணினார், துவாபர யுகத்துல கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். அதே போல இந்த கலியுகத்துல மகான்கள் ரூபத்துல அவதாரம் பண்றார். அப்படிப்பட்ட மகான் தான் ஆஞ்சநேயரோட அம்சமான சமர்த்த ராமதாச சுவாமி அப்படிங்கிற மகான். இவரோட சரித்திரத்தை மராட்டி மொழியில சமர்த்த பிரதாப் அப்படின்னு கிரிதர சுவாமிகள் அப்படிங்கிற சமர்த்த ராமதாசரோட சிஷ்யர் எழுதியிருக்கார். இதையே தமிழ்ல குருலீலா அப்படின்னு நாராயண பந்த் என்கின்ற இவரோட சிஷ்யர் எழுதியிருக்கார். இது எல்லாத்தையும் பிரமாணமாக கொண்டு நம்ம மேலும் சமர்த்த ராமதாச சுவாமியோட சரித்திரத்தை சமர்த்த ராமதாச சுவாமியோடவே சம காலத்துல வாழ்ந்தவர் இந்த கிரிதர சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான். அவர் சமர்த்த பிரதாப்ல சமர்த்தரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, சமர்த்த ராமதாச சுவாமி பண்ணின எல்லா காரியங்களுமே அற்புதமானது. அவர் ஒரு விசார சன்னியாசியாக, ஏன்னா இவர் பிரம்மச்சரியத்துல தான் இருந்தார். ஆனாலும் ஒரு விசார சன்னியாசியாக இருந்து காட்டுலையும் மேட்டிலையும் அலைஞ்சிருந்து எல்லா இடத்துலையும் தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணி அப்படி நம்மளோட தர்மத்துக்கு ஒரு புத்துயிரை கொடுத்தவர் இந்த சமர்த்த ராமதாச சுவாமி. அப்போ அப்படிப்பட்ட இந்த சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஒரு ஒப்புமை சொல்லணும் அப்படின்னா சங்கராச்சாரியாலேயே சொல்லணும் அப்படின்னு சொல்றார். சமர்த்த அவதார நிரோபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா பிரம்மச்சர்யாஸ்ரமி பரமஹம்ச மஹிமா பிராமண்ய ரக்ஷணி அவதார சமர்த்த அவதார நிரோபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா சொல்றார். சமர்த்தருக்கு உபமானம் என்று சொன்னா ஆச்சாரியர்களே சொல்லணும். பிரம்மச்சர்யாஸ்ரமி பரமஹம்ச மகிமா, அவர் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தார். ஆச்சாரியால் 32 வருஷங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை புனருத்தாரணம் பண்ணினார். சமர்த்த ராமதாசரோ 75 வருஷம் வாழ்ந்து இந்த உலகத்தை புனருத்தாரணம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். கலியுகி சந்நியாசி கிரகண ஆச்சாரிய சாலவிலே, கலியுகத்துல சந்நியாச ஆசிரமத்துல இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அப்ப எப்படி ஆச்சாரியர் இருந்தாரோ அதே போல சமர்த்த ராமதாச சுவாமியும் இருந்தார். விசார சந்நியாச சமர்த்தாச்சே, சமர்த்தர் முறைப்படி சந்நியாசம் வாங்கிக்கல, அவர் பிரம்மச்சரியத்துல தான் இருந்தார். ஆனாலும் அவர் ஒரு சன்னியாசியாக இருந்தார் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரிய சுவாமி சங்கரமூர்த்தி சமர்த்த சுவாமி மகாருத்ரமூர்த்தி. ஆச்சாரியால் சாந்தமான தட்சிணாமூர்த்தியோட அம்சம், சமர்த்த ராமதாச சுவாமியும் சிவாம்சமான ஆஞ்சநேய சுவாமியோட அம்சம். ஆத்மாலிங்க ஆத்மா ராமமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தட்சிணே, ஆத்மா ராமனாகவே இருந்து இந்த உலகத்துக்கு தர்மத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு
பண்ணி 4 காசு சம்பாதிச்சு வந்தா தானே ஆத்துக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்கி போட முடியும் அப்படின்னு உடனே நாராயணன், என்ன சாமான் தானே வாங்கி போடணும். உடனே பக்கத்துல ஓடினார். அங்க ஒரு மளிகை கடை இருந்தது. அங்க வரிசையா கோதுமை மூட்டையை மேல மேல அடுக்கி வச்சிருந்தா. குழந்தை ஒரு கோதுமை மூட்டையை அனாயாசமா 2 பேர் தூக்கக்கூடிய கோதுமை மூட்டையை இந்த ஒருத்தனே தூக்குறான். அப்படி தூக்கி எடுத்துன்னு வந்து அம்மா முன்னாடி வந்து வைக்கிறான். அம்மாவுக்கு தலைக்கால் புரியல. என்னடா அது, நீ பாட்டுக்கு கோதுமை மூட்டையை தூக்கின்னு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கடைக்காரன் வந்துட்டான். அவன் வந்து சொல்றான், அம்மா இவன் ஒண்ணுமே கேட்காம இவன் பாட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டான், பைசா ஒன்றும் கொடுக்கல. என்னடா இது, பைசா கொடுக்காம நீ பாட்டு மூட்டையை எடுத்துன்னு வந்துட்டியே, நீ பைசா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியா, ஏதோ வாங்கி போடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான் தான் குழந்தை. உடனே கடைக்காரன் கேட்கிறான், அம்மா இந்த உத்தரவு கொடுத்தேன்னா நான் 2 பேர் கூட்டின்னு வந்து இதை எடுத்துன்னு போக சொல்றேன், தாராளமா எடுத்துன்னு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாராம். உடனே 2 பேர் வரா, வந்து அந்த மூட்டையை தூக்குறா. இந்த இடத்துல இன்னொரு மூட்டை வருது, அதையும் தூக்குறா, இன்னொரு மூட்டை, இப்படி 10 மூட்டை மேல 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 வருதான். இது எல்லாமே நாராயணனுடைய ஒரு இல்லை. இப்ப இப்படியே இருந்து கழிச்சு அவரோட அப்பா அழுதுட்டு அழுதுட்டார். குழந்தைக்கு அதுக்கப்புறம் விஷமும் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. பாதி சமயம் காட்டில் போய் தபஸ் பண்ண போயிடுறான், சில சமயம் ஆத்துக்கே வரமாட்டேங்கிறான். அப்போ இவரோட அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்போ இவரோட அம்மாவும் கங்காதரனும் ரொம்ப கவலைப்படுறா. அம்மா சொல்றா, இவன் ரொம்ப கஷ்டமா பண்றான், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அப்படின்னு தன்னோட மாமா பொண்ணிய, அம்மாவோட மாமா பொண்ணிய நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா. இதை இப்ப நாராயணனுக்கு வந்து சொல்லணும். நாராயணன் வந்து சொன்னா குழந்தை சொல்றா, எனக்கு கல்யாணம் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அம்மா அவனை ரொம்ப வற்புறுத்தினதுனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப அம்மா சொல்றா, குழந்தை நீ கல்யாணம் போது சமத்தா உட்காரணும். அங்க எல்லா பெரியவர்களும் எல்லா பிராமணாவும் லக்னாஷ்டகம் அப்படின்னு 8 மங்கள ஸ்லோகங்கள் சொல்லுவா. சுலக்னே சாவதான், சுமுகூர்த்தே சாவதான், லக்ஷ்மி நாராயண தியான சாவதான் அப்படின்னு சொல்லுவா. அது வரைக்கும் நீ அங்க சமத்தா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை கேட்கிறான், சாவதான்னா என்னம்மா? சாவதான்னா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க அந்த அர்த்தம் கிடையாதுடா அப்படின்னு சொல்றாளாம். உடனே குழந்தை புரிஞ்சுட்டான், ஓஹோ கல்யாணம் போது ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டானா. உடனே அவன் சொல்றான், அம்மா சரி நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லா அலங்காரமும் பண்ணிப்பேன், லக்னாஷ்டகம் முடிகிற முட்டுக்கும் நான் அங்க உட்காருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அம்மாவுக்கு இது ஒரு கரெக்டான மீனிங் புரியல. அப்போ கல்யாணத்துக்கான நாள் வந்துடுது. வந்த உடனே அது மராட்டி சம்பிரதாயம் எப்படி அப்படின்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவில் திரைய போட்டுருவா. லக்னாஷ்டகம் முடிஞ்சுட்டு திரைய விளக்க உடனே மாங்கல்யம் காரணம். அப்போ இப்படி திரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே அவ எல்லாம் லக்னாஷ்டகத்தை சொல்றா, சுலக்னே சாவதான, சுமுகூர்த்தே சாவதான, லக்ஷ்மி நாராயண தியான சாவதான அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரைய விளக்குறா. மாப்பிளைய காணும். மனோஜவம் மாருத்து துள்ளி வேகம் அப்படின்னு சாட்சாத் மாருதியோட அம்சம் இல்லையா இவன். அதனால கிளம்பிட்டான் குழந்தை. அப்படியே ஓடுறான். கோதாவரி நதியில இருந்து அப்படி குதிச்சு போய் பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அங்க ஒரு குகையில தான் நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கான் குழந்தை. பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, ராமநாம தீட்சை வாங்கிக்கணும், ராமரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இவனோட அப்பா கங்காதரனுக்கு ராமநாம தீட்சை கொடுத்துட்டார். ஆனா நாராயணன் கேட்கும் போது நீ ரொம்ப கஷ்டமா பண்றா அப்படின்னு அப்பா சொல்லிட்டாராம். அதனால ராமநாம தீட்சை வாங்கிக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் ராம பக்தரான ஆஞ்சநேயருக்கே வேண்டிக்கிறார். சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, மாதேவரி அவசானானி, மாதேவரி அவசானானி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி. உபஜதா பழபணி, உபஜதா பழபணி, விடுவாங்கே பாதரமணி, விடுவாங்கே பாதரமணி, அங்கே சிந்தூராசே முகி, அங்கே சிந்தூராசே முகி, காயம் சோன்யா கேட்ட
அப்படின்னு சொல்ற இந்த அனுபவத்தை சொல்ல
சொல்லணும் அப்படின்னா இனிப்பான அந்த ரசாலு அப்படிங்கிற மாம்பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம வர்ணிக்க முடியாது இல்லையா, அது போல இருந்துதான் ராமரோட தரிசனம் அவருக்கு. ராமர் தரிசனம் கொடுத்தது மட்டும் இல்லாம திரையோதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு ஸ்ரீராமரோட திருவாக்குனால மந்திர உபதேசம். அப்போ எப்படி எந்த ஒரு அனுபவத்துல எந்த ஒரு ஸ்திதியில இருந்திருப்பார் அவர். ராமரோட ஸ்பர்ஷத்தை நாராயணனுக்கு கொடுக்கிறார். இந்த சமர்த்த சம்பிரதாயத்துக்கு இந்த மூல குரு யார் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரன் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு ஸ்திதியில இருக்காராம் நாராயணன். சுயநலம் வந்த உடனே கண்ணை திறந்து பார்க்கிறார் ஸ்ரீராமன். உடனே கதறி கதறி அழறார். ஆஞ்சநேயர் அங்க உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, உடனே அவர் பிரத்யட்சமாய் சொல்றார், நாராயணா நீ கவலைப்படாத, நீ நீ என்ன பண்ணினா ராமநாமத்தை எப்போதும் ஜபம் பண்ணிட்டே இரு, காயத்ரி மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிட்டே இரு, உனக்கு ராம தரிசனம் நிச்சயமா இன்னொரு தடவை கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு அந்தர்தானமானார். அப்போ இவரோ குகையில வாழ்ந்துட்டு இருக்கார். இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை ஜபிச்சுட்டு தன்னோட அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கார். எப்போதுமே நம்ம ஒரே இடத்துல ரொம்ப காலத்துக்கு இருந்தோம்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவா இல்லையா. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறா, ஏன்பா நீ இப்படி பிக்ஷை எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கே, நீ நல்லா வாட்ட சாட்டமா இருக்க, நல்லா சம்பாதிச்சு பொழைச்சு சாப்பிடக்கூடாதாப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா. உடனே அவர் அங்க ஆஞ்சநேயர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். உடனே அவருக்கு தோணித்து, ஓகே நம்ம நாராயணோட பிரபாவத்தை நம்ம உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணினார். ஒரு சமயம் நாராயணன் ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கார் திரையோதசாட்சரி. அப்போ அங்க ஒரு ஸ்திரீ ஓடி வந்து இவரோட காலடியில வந்து விழுந்து கதறி அழறா. உடனே தன் கண்ணை திறந்து பார்த்தா இந்த சுமங்கலி நின்று இருக்கா. உடனே பார்த்த உடனே அஷ்டபுத்திரோ பகவதி அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். உடனே அந்த ஸ்திரீ கேட்கிறா, சுவாமி இது எனக்கு அடுத்த ஜென்மாவில் பலிக்குமா அப்படின்னு கேட்கிறாளா. ஏன் என்னாச்சுமா அப்படின்னு அவன் சொல்றா, அப்போ எடுத்துட்டு போறாளே தான் என்னோட கணவரோட ஒரு பிரேதம். நானும் உடன்கட்டை ஏறதுக்காக போயிட்டு இருக்கேன். அப்போ நான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது உங்களை பார்த்தேன். கடைசி காலத்துல ஒரு மகானை பார்த்தா புண்ணியம் அப்படின்னு நினைச்சு உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சமுத்திராமதாச நாராயணன் கண்ணை மூடிண்டார். கண்ணை மூடிட்டு ராமரை தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்தார். அந்த பிரேதத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னார். எடுத்துட்டு வந்த உடனே தான் ஜலத்தை விட்டார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீர் தெளிச்சா. உடனே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துட்டார். உடனே இப்போ 2 பேரும் எழுந்துட்டா இல்லையா, அதனால 2 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க. தசபுத்திரா பகவதி அப்படின்னு அனுகிரகம் பண்றார். உடனே அந்த ஸ்திரீ சொன்னா, சுவாமி உடன்கட்டை ஏறதுக்காக போனவரை எனக்கு திருப்பியும் உயிர்ப்பிச்சுட்டேன். அதனால எங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள்ல முதல் குழந்தைய நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே முதல் குழந்தை பிறந்தோன்னா கூட்டிட்டு வரா. நாராயணன் சொன்னார், இல்லைப்பா இந்த குழந்தைய நீங்கள் நல்லா வளர்த்துட்டு எல்லா உபச்சாரங்களையும் எல்லாம் பண்ணுங்கோ. அந்த குழந்தை பெருசாக 12 வயசு ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட கூட்டிட்டு வரப்போ அப்படின்னு சொல்றார். இவர் சொன்னது போலேயே அவாளும் பண்ணினா. இவருக்கு தான் உத்தவ கோஸ்வாமி அப்படின்னு பெயர். இவர் பண்ணினது தான் சத்குரு ஸ்தவனம் அப்படிங்கிற 8 ஸ்லோகங்கள். சுகாச்சாரியால் எப்படி சுகபிரம்மம் கிளம்பினாரோ அது போல இவரும் கிளம்பிட்டார். வசிஷ்டாவரி ஞான யோகேஸ்வராச்சே, சாட்சாத் வசிஷ்ட பகவான் போல பரம ஞானியாம் இவர். கவி வால்மீகா சாரி
காயத்ரி மந்திரத்தையும் ராமநாமத்தையும் ஜபம் பண்ணிட்டே இருக்கார். எப்போ ராமச்சந்திரனுக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இப்போ அவர் 13 கோடி ஜபம் பண்ணிட்டார். ஆனா 13 கோடி பண்ணிட்டாருன்னு அவருக்கு தெரியாது, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு தான் தெரியும். உடனே தரிசனத்துக்காக இறங்குறார். Sarva
Rama
அப்போ எல்லா மனிதர்களும் ரொம்ப கஷ்டப்படுறார்கள். அதனால இந்த சமர்க்க
நாள் முழுக்க ஸ்ரீ ராமச்சந்திரயாகவே இருக்கும். மனா வாசனா துஷ்ட காமனயேரே மனா சர்வதா பாப புத்தி ந கோரே மனா தர்மதா நீதி சோரும் ந கோஹோ மனா அந்தரே சார விசார ராமோ ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. இப்படி ஸ்ரீராமனோட சிந்தனையே வந்துடுச்சு அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் நம்மள அணுகாது அப்படின்னு இந்த மாதிரி நீதி மார்க்கமான ஸ்லோகங்கள் எல்லாம் வருது. உடனே சிவாஜிக்கு போனது யார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அனுப்புறா நம்ம பார்த்தோமே அப்பதான் இதெல்லாம் அனுப்பியிருக்காரோ சமர்த்த ராமதாஸ் தான். அதனால சமர்த்த ராமதாஸ் எனக்கு தரிசனம் பண்ணணும்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆசை வந்துடுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் சமர்த்த ராமதாஸுக்கு தன்னோட சிஷ்ய பரம்பரையை வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. இப்போ ஒரு சமயம் இப்படியே இருக்கச்சு பராஜிபன் அப்படிங்கிற ஒருவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமி பத்தி கேள்விப்பட்டு தன்னோட ஆத்துக்கு பிக்ஷைக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கார். அப்போ அங்க ஒரு பையன் இருக்கானா, அவனுக்கு அம்பாஜின்னு பேர். நல்லா துரு துருன்னு இருக்கான். உடனே இவர் கேட்டா, ஏப்பா நீ எழுதுவியா? எழுதுவேனே. உடனே இவர் பட்டு ஏதோ ஸ்லோகம் சொன்னார். இவரும் அதை பட்டு பட்டு எழுதினா. உடனே அதை பார்த்துட்டு சொன்னார், இந்த குழந்தை நீங்க என்னோட அனுப்பிடுறேடா. உடனே அவ அம்மா அந்த ஓரத்தில் உட்கார்ந்துட்டா. அவன் அம்மா சொன்னா, ரெண்டு பேருக்கும் கிடையாது. அதனால நான் என்னோட அம்மா ஆசையில என்னோட 2 குழந்தைகளோட நான் வாழ்ந்துருக்கேன். என்னோட மூத்த பிள்ளைக்கு அந்த கிடைச்ச சௌபாகியத்தை என்னோட இன்னொரு பிள்ளைக்கும் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு தாராளமா கிடைக்கவேமா அப்படின்னு அவ 2 பேரும் சேர்த்தே கூட்டிட்டு போயிட்டாராம். இவருக்கு தான் கல்யாண கோஸ்வாமி என்று பெயர். இவர் தான் தாச போதர் அப்படிங்கிற கிரந்தத்தை எழுதினார். சிவாஜிக்கு தன்னோட குருநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்ததுன்னு சொன்னார் இல்லையா. ஒரு சமயம் சாப்பல் அப்படிங்கிற மனத்துல தான் இவர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுமே சிவாஜி சமர்த்த ராமதாஸோட தேடார் கிடைக்கவே இல்லை. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவருக்கு என்ன தோன்றுதுன்னா, என்னோட குருநாதரை பார்க்காம நான் அண்ணா ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சபதம் பண்ணிட்டார். உடனே அன்னைக்கு ராத்திரி அவர் படுத்துக்கும் போது சமர்த்த ராமதாஸ் சுவாமி தன்னோட கனவுல வந்து சொல்றார், அப்பா நீ எல்லா ஆகாரங்களையும் எடுத்துக்கோ, எடுத்துட்டு நாளைக்கு காக்கால என்னை வந்து அதே மடத்தை பாரு நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது போலயே அவரும் ஆகாரம்லாம் எடுத்துட்டு போறார். குருநாதரோட தரிசனம். குருநாதர் அப்போ அவருக்கு என்னன்னா, குருநாதரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஜீவனுக்கு நம்ம அலைய வேண்டியது இல்லை. நம்ம அலைய வேண்டிய குருநாதர் இவர் தான். இனிமே நம்ம அலையவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு தோணிடுமா. அப்போ அந்த ஒரு நிலையில இருந்தாரா சிவாஜி மகாராஜ். உடனே சத்குருநாதர் கிருபாய் மலர்ந்தார். ஸ்நானம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். இந்த பாதுகைக்கு பூஜை பண்ணு அப்படின்னார். இவரும் சொன்ன போலே பண்ணார். கல்யாண கோஸ்வாமி சொல்ல இவரும் அந்த பாதுகைகளுக்கு பூஜை பண்றார். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு குருநாதரை தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா ஒருத்தனுக்கு என்னெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறத ஒரு அபகத்தை சொல்றார். Thank you.
மார்க்கத்தை காண்பிக்கக்கூடியவர் யாருன்னா குருநாதர். அப்போ இவர் ஒருத்தர்
இருந்தாலும் என்னோட அனுகிரகம் உனக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அவருக்கு உடனே சிவாஜி மகாராஜாவுக்கு பட்டம் சூட்டினதுக்கு அப்புறமா சிவாஜி மகாராஜா தன்னோட அந்த ஒரு ராஜ்யத்துக்கே கூட்டிட்டு போய் நான் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கிட்ட இருந்து நீக்கினார் அப்படின்னு சரித்திரம். ஒரு சமயம் பைட்டன் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அங்க பல வேத பிராமணர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவளுக்கு என்னன்னா ராமநாமத்து மேலும் சமஸ்த ராமதாசன் மேலும் துவேஷம். ஏன்னா இந்த வேதத்துக்கும் அப்படி ஒரு பெருமை இருக்கு, இவர் என்ன எல்லா இடத்துலயுமே ராமநாமத்தையே பிரகடனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறா. ஏன் ராமநாமத்தோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சார். என்ன பண்ணினார் அப்படின்னா அவர் அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது மேல ஒரு கழுகு பறந்து இருந்தார். உடனே பட்டு அந்த கழுகு அழிச்சுட்டார். இந்த பிராமணன் சொன்னா என்னையாதே நீ பெரிய பாவம் பண்ணிட்டீரே, ஒரு கழுகவே அழிச்சுட்டீரே, வாங்க நீங்க நதியில போய் எல்லா ஸ்நானங்களையும் பண்ணுவோம், நாங்க சொல்றதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. இவரும் வராரு, அவர் சொல்றது எல்லாத்தையும் பயன்படுத்துறார் அப்படின்னு வர சொல்றா. சரி சுவாமி, இப்போ உங்களோட பாவம் தான் போயிடுச்சு, நீங்க போலாம். என்னோட பாவம் போயிட்டா அப்படின்னா அந்த கழுகு எழுதுகிறமே என்னையாது போன கழுகு எப்படி திருப்பி எழுதுவோம்? நீங்க என்ன சொன்னேன்? என்னோட பாவம் போயிடுச்சுன்னு, என்னோட பாவம் போயிடுச்சுன்னு சொன்னேன். போயிடுச்சுன்னா அந்த கழுகு எழுதுகிறமே அப்படிங்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னையாது போன உயிர் எப்படி திரும்பி வரும்? நான் காட்டணுமா அப்படின்னா எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்படியே கை வச்சுட்டு நின்று பார்த்துட்டு இருக்கா. பட்டுன்னு என்ன பண்ணார், தண்ணியை ஜலத்தை எடுத்துட்டார். அப்படின்னு சொல்லி தெளிச்சா அந்த கழுகு பட்டு பறக்க ஆரம்பிச்சு. இப்படி ராமநாமத்தோட பெருமையை உலகத்துக்கு காட்டினார். இன்னொரு சமயம் சதாசிவராவ சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிட், அவர் நிறைய இடங்களுக்கு போய் ஜெயிச்சு ஜெயபத்திரிகள்லாம் வாங்கி வந்திருக்கார். பெரிய பால பண்டிதர் அவர். இப்போ சிவாஜி மகாராஜோட ராஜ்யத்துக்கு வரார். அங்க வந்து அங்க காகாஜி, அந்த சமயத்துல காகாஜி பண்டிட் அப்படிங்கிறவர் தான் தலைமை பண்டிதர். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இவர்கிட்ட வந்து